ராமா நாமத்தை உச்சரித்தால் மட்டும் போதுமா? தினமும் ராமா என்று நாமத்தை உண்மையுடன் ஜபித்து வந்தேன் முருகேசன், ஒரு தீவிர ராமபக்தர். ஒரு நாள் வீட்டு அருகே ஒரு கிளி குஞ்சை கீழே விழுந்தது. அதை அழைத்து வந்து கூண்டில் வைத்து பாதுகாத்தார்கள். காலப்போக்கில் அந்த கிளி ராம நாமத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதுவும் அடிக்கடி ராமா ராமா என சொல்வது பழகிருக்கு. ஒரு நாள் கிளி அவனை நோக்கி, தினமும் ராமநாமம் சொன்னால் நன்மை கிடைக்கும் என்கிறார்கள். ஆனால் எனக்கு என்ன பலன் கிடைத்தது? ஒரு ஞானி இது கேட்டுமாறு முருகேசன் ஞானி சத்தி கிளி சந்தேகம் கேட்டார்கள். ஞானி பதில் எதுவும் கூறாமல் மௌனமாக இருந்தார்கள். வீட்டு வந்து பின் ஞானி என்ன சொன்னார்? முருகேசன் அமைதியாக எதுவும் பேசவில்லை, மௌனமாக இருந்தார் என்று அர்த்தம். கிளி கூண்டில் உயிரை விட்டது. மரணம் பரதிய முருகேசன் அது மரப்பெட்டியில் மலர்களால் அலங்கரித்து இறுதி பயணமாக ராம பஜனம் செய்தார்கள். பஜனை முடிவதற்குள் கிளி திடீரென உயிருடன் பறந்து மரம் கலை அமைந்தது. அதிர்ச்சி அடைந்த முருகேசன், இறந்த போல ஏமாற்றினாயா என்று கேட்டார். அதுக்கு கிளி பதில் சொன்னாய், சாமி, நான் ஏமாற்றவில்லை. மௌனம் என்று தத்துவத்தை ஞானி மூலம் உணர்ந்தேன். வாயால் மட்டும் நாமத்தை சொல்லக்கூடாது, நாமத்தை அர்த்தமோடு ஒன்றிய உணர வேண்டும். உணர்வை அனுபவிக்க சில நேரம் மயக்க நிலையில் இருந்தேன். ராம நாமத்தை ஜபிக்க வேண்டும் என்பதை என்று எனக்கு கூறிய உங்களுக்கு என்னை விடுதலை செய்யுங்கள் என்று வரவில்லை சாமி. இறுதியில் புரிந்தது, ராமநாமம் ஜபம் வெறும் சொர்க்கம் அல்ல, ஆனந்தமும் உணர்வும் கலந்த வழிபாடு என்று.